பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, அவர்கள் எளியோரை நலிவுறச் செய்து நசுக்கின்றனர், அவர்களது கொடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர். They are helpless victims, are crushed, they collapse, falling prey to the strength of the wicked. திருப்பாடல்கள் அதிகாரம் 10 வசனம் 10. இதுதான் உண்மை. இன்று உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நேர்மையானவர்கள் நசுக்கப்படுகின்றனர். அவர்கள் நீதிக்கு உலகத்தில் மதிப்பே இல்லாமல் போய்விடுகின்றது. நீங்கள் நேர்மையாக நடக்கின்றீர்களா? கவலைப்பட வேண்டாம். உங்கள் கவலைகளை எல்லாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஜெபியுங்கள். ஜெபத்தோடு மட்டும் நில்லாமல் தூய்மையாக வாழ்வதில் முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் நம்முடைய ஜெபம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முன்பு விலை மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது. இந்த ஜெபத்துக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக பதில் அளிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா.